பேசலாம். ஜெபிப்போம். வாரும் தூய ஆவியே, உந்தன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீர் ஆளுகை செய்யும். நீர் ஆளுகை செய்யும். அல்லேலூயா. ஆமென். இந்த நல்ல நாளுக்காக அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளுக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாவதாக என்று சொல்லி நாங்களுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, அன்பின் தேவனே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனாய் கர்த்தாவே, இந்த நல்ல நாளில் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்கப்பா. வர தடைப்பட்ட மக்கள் அனைவரையும் கூட்டி செய்யுங்க. திரளான ஆத்துமாக்கள் வந்து திரும்ப செய்யுங்கப்பா. யார் யார் வரவும் நேரத்தில் பறந்துட்டாங்களோ எல்லா தடைகளையும் நீக்கி கொடுங்க. ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யுங்க. தண்டத்தை சுற்றிலும் அக்னி பதிலாக இருந்து ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்கள் வந்து உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க ஒப்புக் கொடுக்கிறது. எங்கள் எல்லாரும் இந்த கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் பொருட்படுத்தி விடுங்க. பாடல் வேலை, ஜெப வேலை, சாட்சி வேலை, செய்தி வேலை எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. உடைய சமூகம் எங்களுக்காக வந்து எல்லா காரியத்தையும் உள்ளதை பிரகாசமாய் மாற்றி ஆசீர்வதிக்கிற தயவுக்காக நன்றி. தொடர்ந்து பொருட்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா துதிக்கான மகிமை உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். அல்லேலூயா. Amen.
இருக்கிறாரே. அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம அந்த பண்டிகை கொண்டாடணும். நமக்காக உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர், ஜீவனோடு இருக்கிறவர். அவர் நம்மோடு இருந்து எப்போது நம்மை வழிநடத்துவார். பாடல் பார்த்து
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல அடியையும் நித்திய தேவாலய தேவனுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்கினிமலை ஊழியம் இந்த மாதத்தில் உபவாச கூடுகை நம்ம எல்லாரும் வந்திருப்பது மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. 1000 நாளை பார்க்கிலும் ஒரு நாள் அவருடைய சமூகத்தில் இருப்பது பாக்கியம். அல்லேலூயா. சங்கீதம் 133ஆம் அதிகாரத்தை நான் நல்ல வாசித்து பார்த்தேன். சங்கீதம் 133ஆம் அதிகாரம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் இன்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது பார்த்தீங்கன்னா எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கி பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். நான் ஒருமித்து இருப்பது இடத்துல ஆண்டவர் நினைச்சுதான் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வரவங்க எல்லாரும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு நம்முடைய நாவுகள் போதாது. விடுதலை கீதங்கள்ல 365வது பாடலை பாடுவோம். விடுதலை கீதங்கள்ல 365வது பாடல் அக்னியில் நடந்து வந்தோம். யாரும் தெரிந்தவர் கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், அது முங்கி போகவில்லையப்பா. திரும்ப எங்க விட்டு இதை போலவோ விலகலப்பா. திரும்ப எங்க விட்டு இதை போலவோ விலகலப்பா.
இந்த இடத்துல ஆண்டவர் நாமத்தை துதிப்பது எவ்வளவு மேன்மையா இருக்கிறது. நம்ம அவருடைய சமூகத்துல வந்து நம்ம துதித்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது எவ்வளவு நன்மையா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மளை தாங்கி கொண்டு இருக்கிறது. தாயின் கருவுல முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவர் அவர். நம்முடைய எல்லா காரியத்தையும் உணர்ந்து கொண்டவர். நம்முடைய தலைமுடியையும் எண்ணி வைத்திருக்கிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க என்று சொல்லியிருக்கிறார். நம்ம பயத்தோடு இருந்தாலும் கலக்கத்தோடு இருந்தாலும் அவர் இன்று நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவரோட அபிஷேகம் அளவில்லாமல் இறங்க போகிறது. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி 370வது பாடலை பாடுவோம். பின்மாரியின் அபிஷேகம். யாவர் கரங்களை தட்டி 370வது பாடல். விடுதலைக்கிறவர்கள் 370. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவருமேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவருமேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே
24வது வருஷம் 4வது மாதம் நம்மளுடைய தயவுனாலே இந்த உபவாச கொள்கைக்கு நாம் அழைத்து வந்திருக்கிற தேவாதி தேவனுக்கு நாம் முதலாவது நன்றி செலுத்துகிறோம். கர்த்ததாமே பெரிய காரியங்கள் செய்வாராக. கர்த்ததாமே பெரிய காரியங்கள் செய்வாராக. நம்முடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். பாடல் எண் 82வது பாடலை பாடி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நேசரே ஒரு திருப்பாதம் அமர்ந்து நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி. நேசரே உந்தேரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே உந்தேரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. Love